வணக்கம் நண்பர்களே. ஸோ சூப்பரான ஒரு அப்டேட் தான். 3 முக்கியமான படங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சாப் டீசர் வெளியிட்டிருக்காங்க. பார்க்கும்போது பிரபாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ரசிகர் தகுந்த மாதிரி ஒரு விண்டேஜ் பேக்குக்கு வந்திருக்காரு. இல்லை எனக்கு தெரிஞ்சதுன்னா எப்பவுமே ஒரு பேன் இண்டியானா ஒரு பிரம்மாண்டமாக அப்படி இப்படி இருக்கும். பட் இந்த படம் வந்து விஎஃப்எக்ஸ் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏதோ மாய வலைக்குள்ள பேய்களாக வச்சு பயங்கரமாக ஓட்டுறாங்க. பெரும்பாலும் இப்போ இந்த பேய் அதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டர் மூவியெல்லாம் மக்கள் பார்த்து அழுத்துட்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரும்போது என்ன மனநிலைமையோ அதை பொறுத்து தான் இவர் பேன் ஸ்டாரா இல்லை சரி ரைட் விடுங்க பார்த்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இவர் பாகுபலி சலாருக்கு அப்புறம் பெருசாக பேனில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, மூவ் ஆன். நெக்ஸ்ட் குபேரா. தனுஷ் சாருக்கு யார் எதிரின்னு தெரியல. அவர் தனுஷ் அவருக்கு யார் எதிரியாக இருப்பாங்க? யாருமே எதிரி கிடையாது. பட் அவர் பேசுறாருன்னா யாரோ 1-2 ஏதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணாமல் போயிட்டு இருக்காரு. அவர் கூட எப்பவுமே நல்லா இருக்கும், நம்ம இல்லைன்னு சொன்னதில்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரா ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஏழை பணக்காரனுக்கு உள்ள பிரச்சனையானு நம்மளால ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியல. இருந்தாலும் நாகார்ஜுனா ஒரு வில்லனாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனுஷ் வந்து ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்காரு. ஒரு நியாயமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையா தான் இது பார்க்கப்படுதுன்னு தெரியல. பட் படத்துடைய கண்டென்ட் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா அப்படித்தான் இருக்குது. அப்படின்னா திரைக்கதையை மட்டும் கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. கண்டிப்பா குபேரா வந்து பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பா. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கண்ணப்ப நாயனார் நம்ம வந்து நிறையா படிச்சிருப்போம் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார்ஸை பேன் இண்டியாவாக எல்லா ஸ்டார்ஸை உள்ளே போட்டு இவர் விஷ்ணு மஞ்சு நடிக்க வச்சுருக்காரு. அவங்க அப்பா மோகன் பாபு சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூப்பிட்டு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காரு. இப்போ என்னென்னா என்ன சொல்கிறது, இந்த ட்ரைலரை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து என்னென்னா இந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. அந்த விஎஃப்எக்ஸோடைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா சில இடங்களில் பார்க்கும்போது நம்ம தூர்தர்ஷன்லாம் வந்துட்டு இது பார்ப்போம் தெரியுங்களா, இந்த ராமாயணா மகாபாரதா இந்த நிறைய இதிகாசம் பார்க்கும்போது ரொம்ப அதையே வந்து இந்த காலத்து கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் ரீஇமேஜிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காட்டினா எப்படி இருக்கும் அப்படி தான் தெரியுது. பார்க்கலாம், முழுசாக படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் விஷுவலாக கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. பட் அது ட்ரைலர் அப்படிங்கிறதுனால நமக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. பட் படத்தோட கதை, கண்ணப்பா அவருடைய கதை வந்து ஒரு அருமையான கதை. உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு இதிகாசமாக படிக்கும்போது நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம். விஷ்ணு மஞ்சு முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக உள்ளே வந்திருக்கிறாரு. இங்கேயும் இதே தான், கதை தான் கண்டென்ட்டு. பெர்ஃபார்மன்ஸ் விஎஃப்எஸ் மேக்கிங் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதர் ஸ்டேட் படமெல்லாம் நல்லா எடுக்கிறாங்க, நம்ம ஏன்ப்பா ஒரு 1000 கோடி கூட வர அளவுக்கு எந்த ஒரு ஃபிலிம் எடுக்க முடியலன்னு பார்க்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் தெலுங்கில் வந்துடுறாங்க, டேரக்டர் இப்போ தெலுங்கில் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கூலி தான் மொத்தம் கோழியே நம்பி இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ.